விஜய் பார்க்குற தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கனவு பார்க்கணும்னு அவர் இப்போ இங்கே கரூருக்கு வராருன்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், எல்லாரும் பார்க்குறோம். அதான் எங்கனாலே நம்பல எங்க வருவாரு. எங்களோட ஓட்டெல்லாம் பயங்கரமா இருக்க போகுது. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கலாம். அவங்க சொல்றது நான் கண்டிப்பா வருவாரு. பூமர்ஸ் என்ன வேணா சொல்லுவாங்க. வீட்டுக்கு 2 பேர்னாலும் ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க தளபதிக்கு. நான் அந்த பண்ணிக்கிட்ட காமிக்க இல்ல அதெல்லாம் இல்ல வீட்டுக்கு 1 ஓட்டு 2 ஓட்டுனாலும் வந்து கரூர் மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. புரியல. கண்டிப்பா ஜெயிக்க வைப்போனா. கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். தளபதியாச்சே. அக்கா விஜய் இப்போ உங்க ஊருக்கு வராரு, அவரை பார்க்குற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கோங்கண்ணா, ஆர்வத்தோட இருக்கோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அவளோட இருக்கீங்க விஜய்? ரொம்ப 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 அவர் இந்த தளபதிக்காக வெயிட் நம்ப முடியல. அவர் எங்க வாங்கவே வராருன்னு ஆர்வத்துல தான் இருக்கோம். இதெல்லாம் ஓட் ஆவதுன்றாங்க. இங்க வர ஒவ்வொரு நாளும் ஓட்டு போடுறவங்க வர மாட்டாங்கண்ணா. அவ்வளவுதான். மக்களுக்கு அவ்வளவு சொல்றது ஒரே வார்த்தை தான். காசுக்காக கூட்டம் இல்லண்ணா, மனசை பார்த்து தளபதிக்காக கூடுற கூட்டம் அது. இதெல்லாம் ஓட் ஆகாது, இது ஜெயிக்க மாட்டாருன்றாங்க. 2026ல எங்க விஜய் தளபதி அவர்கள் தான் ஜெயிப்பாருனா நாங்க அடிச்சு சொல்றோம் எங்க இருந்தாலும். ஏன்னா அவருக்கு நடக்கிற கொடுமைகள் சமுதாயத்துல எவ்வளவு நடந்துட்டு இருக்குது, அது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற விதமா தான் வந்திருக்காரு அவரு. அவருக்காக நாங்க நிப்போம், எங்க இளைஞர்களும் நிப்பாங்க. எங்க ஒன்றியத்திலே மாவட்டம், கரூர் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லாருமே ஆதரவா இருப்போம். 2026 எல்லாத்துலயுமே வந்து அவர் தளபதி விஜய் தானே ஜெயிப்பாருனா. என்ன கொள்கை எந்த பெண் தலைவர் வந்து கொள்கையா வச்சிருக்காங்கண்ணா? எந்த கட்சியில வச்சிருக்காங்க? அஞ்சலை மாலை வச்சிருக்காங்க, வேலுநாச்சியர் வச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லையேண்ணா. ஒரு பொண்ணு போக முடியுமா தனியா? நான் கேட்கறது தெரியாம எங்க அண்ணா வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லா ஒரு பாதுகாப்பும் இருக்குண்ணா. ஆனா உங்களுக்கு இப்பயே தெரியும், இத்தனை பசங்க எங்களை சுத்தி நிக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பு இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்து சுத்திட்டு இருக்க முடியாதுண்ணா. வேற கட்சியில இவ்வளவு தைரியமா வர முடியாதுண்ணா. எங்க வேணா நாங்க அதை சொல்லுவோம்ண்ணா. கொள்கை இருக்கிற கட்சியில இன்ன வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. பொண்ணுங்களுக்கு 1008 பிரச்சனை வருது, உள்ள இருந்துட்டு பேசுறாங்க. யார் வந்து வெளியே பேசுறானுங்க? இத்தனை பசங்க நிக்கிறாங்க, ஒண்ணுனா கூடி வந்து நிப்பானுங்க, விட்டுட்டு போக மாட்டானுங்க. அதுதானே டிவி கே பசங்க. அவனுங்க நம்பி எங்க வேணா போனானா